பேரவை விதி 110 கீழ் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி கோரியுள்ளார்கள். அனுமதி அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இளைஞர் நலன், இளைஞர் எதிர்காலத்தை, இளைஞர்களின் நேர்மையை எப்போதும் மனதில் வைத்து திட்டங்களை தீட்டி வருவதை திராவிட மாடல் ஆட்சியினுடைய தனித்தன்மை. இளைய சக்தியை ஆக்கபூர்வமாக பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் மிக மிக கவனமாக செயல்பட்டு வருகிறோம். அதனை அடிப்படையாக கொண்ட அறிவிப்பைத்தான் இப்பொழுது வெளியிட விரும்புகிறேன். வளமான அரசாக, அமைதியான அரசாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருகிறது. தொழில் வளம் நிறைந்த தமிழ்நாட்டை உருவாக்கிடவும், அதன் மூலம் நமது இளைஞர்கள் வேலைவாய்ப்புகளை பெற்றிடவும் பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறோம். நமது மாணவ செல்வங்களுக்கு தரமான பள்ளி கல்வியையும் உயர்கல்வியையும் அளிக்கிறோம். அத்துடன் அவர்களது வேலைவாய்ப்புகளை பெருக்கிடும் வகையில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றன. கல்வியின் மூலமாக ஒரு அறிவுசார் பொருளாதாரத்தை நாம் உருவாக்கி வருகிறோம். இவற்றை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்டவைதான் புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் அடுத்த தேர்தலை அல்ல, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கும் அரசுதான் நமது திராவிட மாடல் அரசு. கழக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், சீருடை பணியாளர் தேர்வு வாரியம், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம், ஆசிரியர் தேர்வு வாரியம், தேர்வு முகமைகள் வாயிலாக 32,774 நபர்களுக்கு பல்வேறு அரசு துறைகளில் நேரடி பணி நியமனங்கள் வழங்கப்பட்டன. அதேபோல் உள்ளாட்சி அமைப்புகள், அரசு துறை நிறுவனங்கள் போன்ற பல்வேறு அரசு அமைப்புகளில் 32,709 இளைஞர்கள் பணி நியமனம் பெற்றனர். மொத்தம் 65,483 இளைஞர்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளில் அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு துறைகளில் மட்டுமில்லாது பெருந்தொழில் மற்றும் சிறு குறு நிறுவனங்களின் மூலமாகவும் ஏராளமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தந்துள்ளோம். நமது அரசு மேற்கொண்ட பல்வேறு முன்னெடுப்புகளின் காரணமாகவும் மிக சிறப்பான முறையில் நடத்தி முடிக்கப்பட்ட உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் கிடைக்கப்பெற்ற பெரும் முதலீடுகள் காரணமாகவும் லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் கடந்த 3 ஆண்டுகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வெறும் வார்த்தையாக அல்ல, ஆதாரங்களோடு தான் இதனை இந்த அவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் அமைப்பு சார்ந்த தனியார் துறைகளில் உருவாக்கப்பட்ட வேலைவாய்ப்புகள் குறித்த புள்ளி விவரங்கள் ஒன்றிய அரசின் தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவனத்தின் மூலம் பெறப்பட்டது. இது ஒன்றிய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஒரு அமைப்பாகும். இந்த நிறுவனத்தின் தரவுகளின்படி கடந்த 3 ஆண்டுகளில் மொத்தம் 77,78,999 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. அவர்களுக்கு தொழிலாளர் வைப்பு நிதி கணக்குகளும் தொடங்கப்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி என்னுடைய கனவு திட்டம் என்று நான் எப்போதும் பெருமையோடு குறிப்பிடக்கூடிய நான் முதல்வன் திட்டம் மூலமாக சிறப்பு பயிற்சிகள் தரப்பட்டு வருகிறது. இதன் மூலம் படித்த இளைஞர்களின் திறன்கள் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலமாக இதுவரை 3,06,499 நபர்களுக்கு தனியார் துறைகளில் வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதேபோல தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் நலத்துறையின் மூலமாக நடத்தப்பட்ட சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமின் மூலமாக கடந்த 3 ஆண்டுகளில் 2,01,596 இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டது. இந்த 2ஐயும் சேர்த்து தமிழ்நாடு அரசின் முயற்சியினால் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் மொத்தம் 5,08,055 தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் இளைஞர்கள் தான் நம் பலம், அவர்கள்தான் நமது எதிர்கால வளத்திற்கு அடிப்படையானவர்கள். இதனை உணர்ந்த காரணத்தினால்தான் தமிழ்நாடு அரசு இந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு பணியை எதிர்நோக்கி ஆயிரக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தற்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை பேரவையில் தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரிக்குள், அதாவது இன்னும் 18 மாதங்களுக்குள் பல்வேறு அரசு பணியிடங்களுக்காக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக 17,595 பணியிடங்களும், ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக 19,260 ஆசிரியர் பணியிடங்களும், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 3,041 பணியிடங்களும், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 6,688 பணியிடங்களும் நிரப்பப்படும். அதாவது வரும் 2026ஆம் ஆண்டுக்குள் ஜனவரி மாதத்திற்குள் மொத்தம் 46,584 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தவிர சமூக நலத்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய 30,219 பணியிடங்களும் நிரப்பப்படும். இவற்றை மொத்தமாக சேர்த்து பார்க்கையில் 75,000த்திற்கு மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வரும் 2026ஆம் ஆண்டுக்குள் ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தமைகிறேன். ஆண்டொன்றுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம் என்று அறிவித்த ஒன்றிய அரசு இதுவரையில் 2 லட்சம் பேருக்கு கூட வேலை தர முடியாமல், தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்த சூழலில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அரசு பணிகள் மட்டும் கிட்டத்தட்ட 70,000க்கு மேற்பட்ட பணிகள் நிரப்பப்பட்டிருப்பதாகவும், 75,000 இல்ல நான் சொல்ல வரேன், டிஎன்பிசியினூடாகவும் சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தினூடாகவும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தினூடாகவும் நிரப்பப்பட்டிருக்கிறது. 70,000 பணிகள் 2026ஆம் ஆண்டுக்குள் நிரப்பப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இது நிரந்தர பணிகள். இதை இல்லாமல் ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நாடு முழுவதும் சுமார் அமைப்புச்சாரா 36 அமைப்புச்சாரா தொழிலாளர் வாரியத்தினூடாக எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 77 லட்சம் பேருக்கு வேலை கிடைத்திருக்கிறது என்று அறிவித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த வேலை வாய்ப்பு அந்த அமைப்புச்சாரா தொழிற்சாலையில் இருக்கின்றவர்களுக்கு கிடைத்து அதனூடாக அவர்கள் குடும்பம் நன்மை பெற்றிருக்கும் என்று சொன்னால், இந்தியாவிற்கே வழிகாட்டியான மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு என்பதை பல்வேறு துறைகளில் பல்வேறு ஆளுமைகளில் மீண்டும் மீண்டும் நாம் நிரூபித்து வருகிறோம். ஆக இதற்கான இந்த முயற்சியை மேற்கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் பல்வேறு துறை சார்ந்த அமைச்சர் பெருமக்களுக்கும், குறிப்பாக நம்முடைய நகராட்சி, உள்ளாட்சி, மருத்துவத்துறை, நம்முடைய தொழில்துறை, வருவாய்த்துறை, இதுபோன்று பள்ளிக்கல்வித்துறை என்று பல்வேறு துறைகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வேலை கேட்டு ஆசிரியர்கள் போராடி வருகிறார்கள், செவிலியர்கள் போராடி வருகிறார்கள், இப்படி பலதரப்பு மற்ற மக்கள் போராடி வருகிறார்களே, அவர்களுக்கும் பணிமுகப்பு அடிப்படையில் இந்த நிரந்தர பணிகளிலே வாய்ப்புகளிலே உள்ளே கொண்டு வந்து நம்முடைய அரசு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்ததை அத்தனையும் நிறைவேற்றுகிற ஒரு அரசு என்பதை அந்த மக்கள் மனங்களில் வெல்வதற்கான வாய்ப்பை மாண்புமிகு முதலமைச்சருடைய இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அறிவிப்புகள் இடம்பெறும் என்பதை நான் இந்த நேரத்திலே எனது நெஞ்சில் நிறுத்தி, குறிப்பாக இந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வந்த அரசு போக்குவரத்து துறையில் தனியார் துறையில் நாம் ஆள் எடுக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. அதுல இடஒதுக்கீடு பின்பற்றப்படுமா என்கிற சமூக நீதி ஆர்வலர்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. ஆக இது போன்ற அரசு பணியிடங்களை நேரடியாக நிரப்பப்படுகின்ற போது அதில் கண்டிப்பாக இடஒதுக்கீடு பின்பற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கையாக இருக்கின்ற தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு அமல்படுத்த வேண்டும் என்ற எனது தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட இங்கு இருக்கிற அரசியல் கட்சியினுடைய கோரிக்கைகளும் கனிவோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பரிசீலித்து சமூகத்தில் நலிந்த பிரிவினருக்கும் வேலை வாய்ப்பை உறுதி செய்வதற்குரிய உத்தரவாதத்தையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்கிற இந்த மிக சிறப்பான இளைய தலைமுறைக்கான வாழ்க்கைக்கு உதவுகிற வேலை வாய்ப்பை உறுதி செய்வதற்கு நடவடிக்கை எடுத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி கடனில் இருக்கிற ஒரு அரசு 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை நேரடியாக நியமனம் செய்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே இது பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது என்று கூறி நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் ஈஸ்வரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இளைஞர்கள் தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் என்பதை அழுத்தமாக சொல்லி, இந்த அரசு அடுத்த தேர்தலை நோக்கி பயணிக்கிற அரசு கிடையாது, அடுத்த தலைமுறையை நோக்கி பயணிக்கிற அரசு என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தி இந்த அறிவிப்பை அறிவித்திருக்கிறார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக மனப்பூர்வமாக அந்த அறிவிப்பை நான்
வரவேற்கின்றேன். படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை என்பதுதான் இன்றைய பிரச்சனை. பல்வேறு அறிவிப்புகளை அறிவித்து நாம் பள்ளி கல்வியிலே உயர்கல்வியிலே படிக்க வைத்தாலும் கூட படித்த இளைஞர்களுக்கு வேலை வேண்டும் என்பதுதான் இந்த காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. அதை முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொண்டு மிகச்சிறப்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் அரசு பணியை நிரப்புவது முதலமைச்சருடைய இந்த முயற்சி என்பது உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் சொன்னது போல எவ்வளவு நிதி நெருக்கடி இருந்தாலும் கூட இந்த முயற்சிகளை முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். ஆனால் மொத்த ஜனத்தொகையை இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் 140 கோடி மக்களிலே 35% பேர் இன்றைக்கு இளைஞர்களாக இருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை நாம் படிப்பறிவை அதிகமாக கொடுத்திருக்கிறோம். அப்ப படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இந்தியாவிலே மற்ற நாடுகளைப் போல அல்ல. இந்தியாவிலே MSME என்று சொல்லப்படுகிற சிறு குறு நடுத்தர தொழில்கள் தான் அதிகப்படியான வேலை வாய்ப்புகளை படித்த இளைஞர்களுக்கு கொடுக்கின்றது. ஆனால் ஒன்றிய அரசினுடைய சில நடைமுறைகள், சில கொள்கை முடிவுகள் லட்சக்கணக்கான MSME நிறுவனங்களை இன்றைக்கு மூட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஒன்று GST, இன்னொன்று வருமான வரித்துறையிலே புதிதாக MSME-க்காக கொண்டு வந்திருக்கிற மாற்றம். MSME நிறுவனங்களிலே பொருட்களை வாங்கும் பொழுது இந்த நாட்களுக்குள்ளே தர வேண்டும் என்பதை ஏதோ நன்மை வாய்ப்பதை போல எப்படி பணமதிப்பிழப்பு நடவடிக்கைகள் நன்மை பயக்கும் என்று கொண்டு வந்தார்களோ அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதோ அதே போல MSME-க்கு ஆதரவு என்று கொண்டு வந்த அந்த கொள்கை முடிவு இன்றைக்கு பெரிய நிறுவனங்கள் எல்லாம் MSME நிறுவனங்களுக்கு சப்கான்ட்ராக்ட் கொடுப்பதையே நிறுத்தி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது MSME நிறுவனங்கள் நடத்துவதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. அதை மாநில அரசின் சார்பாக கொஞ்சம் நீங்க தொழில் மானியத்தில் பேசலாம். அது தயவு செய்து மாண்புமிகு முதல்வர் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க 3/4 லட்சம் பேருக்கு வேலை 18 மாசத்துல. அதுக்கு நன்றி சொல்லி அமர்ங்க. அடுத்த பார்த்துட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு மானியம் வரும்போது நான் நேரம் தரேன். நன்றி சொல்லி உட்காருங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த நிலைப்பாடுகள் ஒன்றிய அரசு எடுத்திருப்பதால் மாநில அரசின் சார்பாக முதலமைச்சர் அவர்கள் அதை முன்னெடுத்து அதை தீர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே வலியுறுத்தி முதலமைச்சர் எடுத்திருக்கிற அத்தனை முயற்சிகளுக்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நான் வரவேற்பையும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் ஜவஹர்லா, தயவு செய்து ஐயா பேராசிரியர் ஐயா சுருக்கம் பேசவே இல்லை. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக அவருடைய முன்னுரையில் அறிவுசார் வளத்தை தமிழ்நாட்டில் பெருக்குவதில் இந்த அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று குறிப்பிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் கடந்த 3 ஆண்டுகளாக 65,483 தமிழக மக்களுக்கு அரசு பணி, அதேபோல அமைப்பு சார்ந்த தனியார் துறையில் 72,78,999 வேலை வாய்ப்பு, நான் முதல்வன் திட்டத்தில் 3,06,459 பேருக்கு வேலை வாய்ப்பு, சிறப்பு முகாம்கள் வழியாக 2,01,596. அது மட்டும் இல்லாமல் 2026 ஜனவரி மாதத்திற்குள், அதாவது இன்னும் 18 மாதங்களில் அரசு பணிகளில் டிஆர்பி மூலமாக, எம்ஆர்பி மூலமாக, யூனிஃபார்ம் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக 46,536 வேலை வாய்ப்புகள். இது மட்டும் இல்லாமல் மொத்தமாக அடுத்த 18 மாதத்துக்குள் 75,000க்கு மேற்பட்ட அரசு பணிகள் இந்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கிடைப்பதற்கான வழிவகை செய்யப்படும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். 3 ஆண்டுகளில் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பை தந்திருக்கிறோம் என்பதை ஆதாரபூர்வமாக தெரிவித்து அடுத்த 18 மாதங்களில் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பை தரப்போகின்றோம் என்று
முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள். 40க்கு 40 தமிழ்நாட்டில் நாம் வென்றிருக்கின்றோம். இங்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறோம். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கியது? ILO என்று சொல்லக்கூடிய சர்வதேச தொழிலாளர் அமைப்பு இந்தியாவில் வேலை இல்லாதவர்களுடைய எண்ணிக்கை 23.22% என்று சொல்கிறது. இன்னும் அதிகமாக 35 வயதுக்குட்பட்டவர்கள் 85 விழுக்காடு. இப்போ 75,000 பேருக்கு வேலை தரதுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அமருங்க. இது மானிய கோரிக்கையில உங்களுக்கு டைம் தர, நீங்க அழகா வேலை வாய்ப்புல பேசுங்க ப்ளீஸ். முடிச்சேன். 83 விழுக்காட்டினர் 35 வயதுக்குட்பட்டவர்கள் இந்தியாவில் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள் என்று மற்றொரு ஆய்வு சொல்கின்றது. ஆக மக்கள் நலனை விரும்பக்கூடிய அரசு, எதிர்காலத்தை சிந்திக்கக்கூடிய அரசு, முதலமைச்சருடைய வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால் நாளைய தலைமுறையை பற்றி சிந்திக்கக்கூடிய அரசு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். அப்படியான ஒரு சிறந்த பணியை செய்து இன்னும் செய்வேன் என்று சொல்லியிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சதம் திருமலைக்குமார். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நம் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் வேலையின்றி தவிப்பதை மனதில் கொண்டு அவர்களுக்கு ஒரு 75,000 பேருக்கு 18 மாதங்களுக்குள் அரசு பணியில் சேர்ப்பதற்கு உறுதுணையாக இருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்களின் அறிவிப்புக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எண்ணற்ற இளைஞர்கள் நான் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது வருவார்கள். அவர்களிடம் நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் தம்பி, பிஇ முடித்திருக்கின்றாயே, என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்பேன். பிஇ, பிடெக், MBA போன்று படித்தவர்களிடம் நான் ஒரு வேனில் ஓடுகிறேன் என்று சொல்வான். வேனில் நீ டிரைவராக போறியா என்று கேட்பேன். இல்லை, டிரைவருக்கு உதவியாளராக கிளீனராக போகின்றேன் அப்படின்னா. பிஇ முடித்து விட்டால் கிளீனராக போகின்றார், டிரைவர் என்ன படித்திருக்கிறாருன்னா டிரைவர் 5ஆம் தான் படிச்சிருக்காரு அப்படிம்பாங்க. இல்ல 5ஆம் படிச்சா சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்க, லைசென்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்றது பழைய நேரத்தை சொல்லுவேன். ப்ளீஸ் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது சொல்லுவேன். 8ஆம் வரைக்கும் மினிமம் படித்தவர்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லுவார்கள். பிஇ, எம்டெக், பிடெக் படித்த மாணவர்கள் வேலையின்றி தவித்து அப்படி சொல்லிக் கொண்டிருந்த காலம். அவர்களுக்கு இன்று நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்களின் அறிவிப்பு அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களின் பெற்றோர்களின் வயிற்றில் பால் வார்த்தது போல் இருக்கின்றது என்று சொல்ல வருகிறேன். ஆகவே இந்த அறிவிப்பால் நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்படி வேலையின்றி தவித்த அந்த செல்வங்கள், அந்த குழந்தைகளுக்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படும். அவர்கள் வாழ்வில் வளம் பெறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நன்றி சொல்லி அமர்கிறேன். வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இன்றைக்கு வேலையில்லா திண்டாட்டம் என்பது நாடு சந்திக்கின்ற பெரிய சவாலாக இருக்கிறது. ஆகவேதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளுக்குள் இன்றைக்கு தனியார் துறையில், அதாவது தொழிற்துறையில், அதே போல சிறு குறு நடுத்தர தொழில்கள் MSM துறையில் இந்த 3 ஆண்டுகளில் 5,08,055 வேலை வாய்ப்புகளையும், அதே போல இன்றைக்கு TNPSC மூலமாக, தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் மூலமாக, அதாவது காவல்துறை, அதே போல ஆசிரியர் தேர்வாணையம், மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, உள்ளாட்சித்துறை, நகராட்சித்துறை உள்ளிட்ட அரசின் பல்வேறு துறைகளில் நிரந்தர பணியாளர்களாக 75,000 பேர் அடுத்த 18 மாதத்துக்குள் பணியமர்த்தப்படும் என்ற செய்தி இன்றைய இளைஞர்களுக்கு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. அவருடைய பொருளாதார வாழ்க்கையை நிச்சயமாக மேம்படுத்தும். ஆகவே மாண்பு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த 110 விதியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வரவேற்று அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் நாகை மாலி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இளைஞர் சக்தி என்பது மகத்தானது. இளைஞர் சக்தி அதிகமாக
உள்ள நாடு இந்திய நாடு. ஆகவே இளைஞர் சக்தியை எந்த அளவுக்கு ஒரு நாடு பயன்படுத்துகிறதோ அந்த நாடு வலிமை மிக்க நாடாக, வல்லமை மிக்க நாடாக இருக்கும். அந்த வகையில் தான் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் முன்மொழிந்திருக்கிற இந்த 110 விதியின் கீழ் அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பை நான் பார்க்கிறேன். வீரத்துறவி விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்களை என்னிடம் கொடு, இந்த உலகத்தை மாற்றி காட்டுகிறேன் என்று. அந்த விவேகானந்தருடைய சொல்லை அமலாக்குகிற வகையில் தான் நான் இந்த அறிவிப்பை பார்க்கிறேன் என்பது இந்த நேரத்தில் சொல்லி, ஜனவரி 26க்குள்ளாக பணியாளர் தேர்வாணையம், ஆசிரியர் தேர்வாணையம், மருத்துவர் தேர்வாணையம், சீருடை தேர்வாணையம் போன்ற தேர்வாணையங்கள் மூலமாக, மற்ற இதர தேர்வாணையங்கள் மூலமாக ஒரு 75,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிற இந்த அறிவிப்பு என்பது ஒரு மகத்தான அறிவிப்பாக, ஒரு நல்ல அறிவிப்பாக, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு உற்சாகம் தருகிற அறிவிப்பாக நான் இந்த அறிவிப்பை பார்க்கிறேன். அதே நேரத்தில் அரசு துறைகளில் ஏராளமான காலி இடங்கள் இருக்கிறது, அதையும் நிரப்புவதற்கு நம்முடைய முதல்வர் கவனம் செலுத்த வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு, நமது முதல்வர் அறிவித்திருக்கிற இந்த 110 விதியின் கீழ் அறிவித்திருக்கிற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் சானவாஸ். மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு மாலி அவர்கள் பேசுனதுல எனக்கு ஒரு சந்தேகம். 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் உலகத்தை மாற்றி காட்டுகிறேன் என்று விவேகானந்தர் சொன்னார். 100 இளைஞர்கள் கொடுக்க முடியலையா? இந்தியாவில் 100 இளைஞர்கள் கிடையாதா? எவ்வளவு மகத்தாது என்பதற்கான உதாரணமாக விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். 100 இளைஞரை மட்டும் அவர் கேட்கவில்லை, இளைஞர் சக்தி மகத்தாது என்கிற அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். மாண்பு உறுப்பினர் சானவாஸ், அவை முன்னவருக்கு பலத்த சந்தேகம் வருது சில நேரங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது உறுதிபட ஒன்றை தெரிவித்தார்கள். வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்காதவர்களுக்கும் இந்த ஆட்சியில் திட்டங்களை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். அதுபோல சொன்னதை மட்டுமல்ல, சொல்லாததையும் செய்வோம் என்று சொன்னார்கள். இரண்டும் இந்த 3 ஆண்டு காலத்தில் மிக வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. குறிப்பாக இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த அளவில் ஒன்றிய அரசு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை. ஆனால் இவ்வளவு எண்ணிக்கையில் நாங்கள் வேலை வாய்ப்பை தருவோம் என்று சொல்லாமலேயே அதிக எண்ணிக்கையில் இன்றைக்கு வேலை வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கிற இந்த அரசை உண்மையிலேயே பாராட்டுகிறோம். மிக முக்கியமாக நம்முடைய இளைஞர்களை, அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது என்பது ஒரு நேர்மறையான சமூகத்தை உருவாக்கும். இளைஞர்கள் வழிதவறி விடாமல் மற்ற சமூக சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு அவர்கள் வருவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது என்பது மிக முக்கியம். ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கால அளவு முக்கியமல்ல, எண்ணம் தான் முக்கியம். எய்ம்ஸ் மருத்துவமனை செங்கல்லோடு நிற்கிறது. ஆனால் 2 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு பன்னோக்கு மருத்துவமனையை கிண்டியில் கட்டி முடித்திருக்கிறது இந்த அரசு. அதுபோல கலைஞர் நூலகம் 2 ஆண்டுகளில் மிக சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்டது. எண்ணம் சரியாக இருந்தால், மக்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற அந்த உள்ளம் இருந்தால் ஒரு வேலை நடக்கும் என்பதற்கு இந்த அரசினுடைய நடவடிக்கை சான்றாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசு அதையெல்லாம் செய்யாததையும் பார்க்கிறோம். மிக முக்கியமாக அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சொன்னது, ஏற்கனவே ஒப்பந்த அடிப்படையில் நிறைய பேர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், அவர்களெல்லாம் தங்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பரிசீலித்து தொகுப்பூதியத்தில் ஏற்கனவே பணியாற்றக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த வேலைவாய்ப்பு இடங்களை நிரப்ப வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கை. SC/ST பின்னடைவு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று ஏற்கனவே நாம் உறுதியளித்திருக்கிறோம், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த ஒன்றிய அரசு அரசியலமைப்பு சட்டத்தை நேரடியாக நீக்கம் செய்ய முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும், இடஒதுக்கீட்டை நேரடியாக நீக்கம் செய்ய முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவற்றை நீர்த்து போக செய்யக்கூடிய வேலையை செய்கிறார்கள். இடஒதுக்கீட்டை நீர்த்து போக செய்யக்கூடிய வேலைதான் அதில் பொருளாதாரத்தை கொண்டு வந்து புகுத்தியது. அதுபோல தனியார் துறையை ஊக்கப்படுத்துவதும் பொதுத்துறை நிறுவனங்களை அழிப்பதும் இடஒதுக்கீட்டை ஒழிப்பதுதான். எனவே தமிழ்நாடு அரசு அதில் ஒரு மாற்று முயற்சியாக நாம் தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு, உயர் பதவியில் இடஒதுக்கீடு என்பதை நோக்கி நாம் நகர வேண்டும். அரசு பணியிடங்களை அதிகப்படுத்தி
அவற்றை முழுமையாக இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நிரப்பப்படுவதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். இது சமூக நீதி ஆட்சி. ஒன்றிய அரசு எதையெல்லாம் செய்ய மறுக்கிறதோ அதையெல்லாம் செய்து காட்டுவது என்பதில் உறுதியாக இருந்து தந்தை பெரியாரின் கனவை, அண்ணாவின் கனவை, புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவை நாம் நனவாக்க வேண்டும். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கடைசி வரை, இறுதி மூச்சுள்ள வரை இது போன்ற விஷயங்களில் மிகுந்த கவனம் கொடுத்தவர். இடஒதுக்கீட்டை எல்லா தளத்திலும் கொண்டு போய் சேர்ப்பதில் குறியாக இருந்து செயல்பட்டவர். அவருடைய தொடர்ச்சியாக ஆட்சி நடத்தக்கூடிய நம்முடைய தளபதி அவர்களும் இந்த வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு உறுதி செய்யப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அரசை பாராட்டி நன்றி தெரிவித்து அமர்கிறோம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் வானதி சீனிவாசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு பணி என்றால் சமுதாயத்திலே அதற்கு என்று ஒரு தனி அந்தஸ்து, அதற்கு என்று ஒரு தனி விருப்பம், இவற்றையெல்லாம் மனதில் வைத்து அரசு பணிகளுக்கென்று தனியான சிறப்பு கவனத்தை கொடுப்போம் என இன்று மாண்புமிகு முதலமைச்சர் இந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அதிகமாக இளைஞர்களை கொண்டிருக்கக்கூடிய நாடு, உலகத்திலேயே இளையவர்கள் நாடு என்றால் அது இந்தியா தான். அதனால்தான் இந்த இளைஞர்களை வெறுமனே அவங்களுக்கு சர்டிபிகேட் வாங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது, திறன் சார்ந்தவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் சுதந்திர இந்தியாவில் முதன்முறையாக ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி என்ற ஒன்றை தனியாக கொண்டு வந்தவர் பிரதமர் மோடி அவர்கள். அதே போல தனியார் துறையினுடைய வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இன்று முன்னேறி கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தால் தமிழகம் அதற்கு சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அதிகமாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இருக்கிறது, பெருநிறுவனங்கள் இருக்கிறது. இன்று மற்ற மாநிலங்களை சார்ந்தவர்கள் எல்லாரும் கூட தமிழகத்திலே அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய சூழல் தமிழகத்திற்கு என்று வாய்த்திருக்கிறது. இதிலே அரசு பணி என்று தனியாக கவனம் கொடுத்து இளைஞர்களுக்கான வாய்ப்பினை நாம் முன்னேறவே, அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும், அதில் முன்னேற்றம் காண வேண்டும் என்கின்ற எண்ணம் மிக சரியானது. ஆனால் பல்வேறு துறையை சார்ந்தவர்கள், அது செவிலியர்களாக, ஆசிரியராக, பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் அவர்களுக்கான வேலை வாய்ப்பினை பெற முடியாமல் இன்று நீதிமன்ற வழக்குகள் வாயிலாக துங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த விஷயத்தில் குறிப்பாக எங்கெல்லாம் அரசு பணியாளர்களுடைய தேர்வுகள் நடக்கின்ற நேரத்தில் நீதிமன்ற உத்தரவுகள் வாயிலாக லட்சக்கணக்கானோர் தமிழகத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த விஷயத்தில் தனி கவனம் கொடுத்து ஏற்கனவே அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புகள் இருந்த சூழலில் கூட தாமதப்படுவதை தடுத்து இந்த அறிவிப்பை கொடுக்கின்ற அதே கவனத்தை அந்த விஷயத்திற்கும் கொடுக்க வேண்டும் என தங்கள் வாயிலாக மாநிலத்தினுடைய முதல்வருக்கு கோரிக்கை வைத்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். 19 லட்சக்கணக்கான பேர் துன்பப்படுகிறார்கள், வழக்கு நீதிமன்றம் போன என்று சொன்னீர்கள். குறிப்பிட்டு யார் யாருக்கு எந்த பாதிப்பு என்பதை அரசின் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம். நீதிமன்றத்தில் இருப்பதற்கு இந்த சட்டமன்றத்திலே விவாதம் தேவையில்லை. மாண்புமிகு உறுப்பினர் வெங்கடேஸ்வரன், இல்ல நீங்களும் சொன்னதுனால பதில் சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். தமிழக முதல்வர் 110 அறிவித்த அந்த 76,000 அரசு பணியாளர்கள் நியமிக்கப்படும் அறிவிப்பு வரவேற்று சிறந்த இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அரசு மூலம் அந்த டிஎன்பிசி தேர்வு ஆணையம் எடுக்கும் பணிகளுக்கு மாவட்ட தலைநகரங்களில் ஒரு டிஎன்பிசி தேர்வு பயிற்சி மையம் ஒரு ஏழ்மையான மாணவர்கள் வைத்தால் நன்றாக இருக்கும் என்பதை கோரிக்கை வைத்துக் கொண்டு, அது மட்டுமல்லாமல் அனைத்து அரசு பள்ளிகள் மற்றும் அனைத்து அரசு அலுவலகங்களையும் தூய்மை பணியாளர்களையும் உள்ளாட்சித்துறை மூலம் துப்புரவு பணியாளர்களை நியமித்த நன்றாக இருக்கும் தெரிவித்துக் கொண்டு, தருமபுரி சிப்காட் அமைத்து அங்கு தொழில் தொடங்கி அந்த அங்கும் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு முகமை மூலம் வேலைவாய்ப்பு தரும்படி கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இங்கே பல கட்சி சார்ந்தவர்கள் பேசினார். என்னை பொறுத்தமட்டிலே காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்த மாதிரி ஒரு இன்டலெக்சுவல் சீஃப் மினிஸ்டர் தமிழகத்தை நடத்தி வருகிறார் என்ற வார்த்தை பெருமைக்குரியது. அவருக்கு விஸ்டம் இருக்கிறது, நாலேஜ் இருக்கிறது, இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி இருக்கிறது. எல்லா திறமையோடும் வழி நடத்துகிற நாட்டிற்கு எது தேவை என்பதை அறிந்து செயல்படுகிற முதல்வர் என்று நான் பாராட்டுகிறேன். ஒன்றியத்திலும் ஆட்சி இருக்கிறது. ஆண்டொன்றுக்கு 2 கோடி அவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்று கொடுத்திருந்தார். 2 லட்சம் வரை கொடுக்கவில்லை. மீண்டும் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். ஒரு தகுதியான சொன்னதை காப்பாற்றிய முதல்வர் என்றால் இவர்தான் தலைவர், இவர்தான் முதல்வர். கல்வியிலே, கலாச்சாரத்திலே இந்த சமூகத்தை கட்டி எழுப்பதற்கு
பெண்கள் முக்கியம் என்பதை அவர்கள் கல்விக்கு முக்கியம் கொடுத்து அவர்களுக்கு போக்குவரத்து வசதி கொடுத்து அடிப்படை அத்தனை வசதிகள் இந்த சமூகத்துக்கு கொடுத்து இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்டேட் என்று நான் ஆக்குவேன், மக்களுக்காக தன்னை பணி செய்வேன் என்று ஒரு டெடிகேட்டட் லீடர்ஷிப் அவர்தான் என்று நான் சொல்வேன். ஆங்கிலம் சொன்னா இஸ் த பெஸ்ட் டைனாமிக் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, நம்பர் 1 என்று சொல்லக்கூடியது காப்பாற்றப்பட்டது. நான் என்னுடைய ஊர் கேரளா பகுதி அருகாமல் இருக்கக்கூடியதுனால் அதிகமான கேரளா நண்பர்களை சந்திப்பேன். இப்போ கேட்பாங்க, மலையாளத்தில் கேட்பாங்க, സാർ സ്റ്റാലിൻ സാർ പറയുന്നു നിങ്ങൾ ചീഫ് മിനിസ്റ്റർ പറയുന്നു 40 സീറ്റും ജയിക്കുമെന്ന് പത്രം പറയുന്നു, ഇത് വാസ്തവം തന്നെയോ? മലയാളത്തിൽ കേൾപ്പാங்க, 40 தொகுதியையும் உங்கள் முதல்வர் வெற்றி பெறுவார் என்று பத்திரத்தில் சொல்லப்படுகிறது, நடக்குமா? நான் இட் இஸ் வெரி பாசிபிள், நடந்தது, நடக்கிறது, நடக்கப் போகிறது, நடந்து கொண்டே இருக்கிறது என்றார். அப்படிப்பட்ட பெருமை, கடினமாக உழைக்கிற, தியாகத்து உணர்வோடு செய்கிற, யாரும் செய்யாத பணிகளை செய்து பெருமை பெற்றுக் கொள்ளுகிற, அத்தனை மக்களும் வாழ வேண்டும், எதிர்காலம் இந்தியா நமக்கு வேண்டும் என்று செயல்படுகிற முதல்வரை நாம் பெற்று இருக்கிறோம். அதற்காக காங்கிரஸ் கட்சி மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். எப்போதும் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும். எப்போதும் உங்கள் பணிகளை சிறப்பாக அதற்கு ஆக்கபூர்வமான ஆதரவை தருவதற்கு காங்கிரஸ் கட்சி இருக்கிறது என்பதை நான் இடத்திலே சொல்வேன். இன்று சமூக நீதி காக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்துடைய உயர்வுக்கு முக்கிய காரணம் என்று சொல்வேன். மற்ற மாநிலத்தை மாதிரி அல்ல, மாநிலத்திற்கு தனி சிறப்பு உண்டு, அதை நீங்கள் செய்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 75,000 எதிர்கால இளைஞர்களை காப்பாற்றுகின்ற வகையில் 75,000 வேலை கொடுப்பேன். 2026 அப்படிப்பட்ட பணியை செய்வேன், மக்களை காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிற வார்த்தை என்பது மிகவும் முக்கியம் என்பதை சொல்வேன். இன்று படித்த மாவட்டமாகிய கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு வீட்டில் பார்த்தா 2 இன்ஜினியர், ஒரு கிராமத்தில் பார்த்தா 100 இன்ஜினியர், 100 டாக்டர்ஸ் இருப்பாங்க. பெற்றோர்கள் சொல்லுவாங்க, நம்பிக்கையோடு படிக்க வைக்கிறோம், வேலைவாய்ப்பு இல்லை, வெளிநாட்டுகளில் சொல்கிறோம், வெளி மாநிலத்தில் சொல்கிறோம். நீங்கள் 75,000க்கு வேலையை கொடுப்பீர்கள் என்று வரக்கூடிய செய்தி தமிழகத்து அத்தனை எல்லா கிராம மக்கள் மத்தியிலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை வரும் என்பதை நேரத்தில் சொல்லி உங்களுடைய அற்புதமான செயல்பாடுகளை மீண்டும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகிறேன்.